வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன். இந்த மாலை பொழுதில் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள், இன்றைய நாளில் எந்த குடும்பத்தை நாங்கள் அடையாளப்படுத்த போகின்றோம், அந்த குடும்பத்தை நோக்கி என்ன சென்று கொண்டிருக்கிறது, அவர்களுடைய ஏக்கம் என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய ஏமாற்றமா நம்பிக்கை துரோகமா என்ன விடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அன்பு உறவுகள் நீங்கள் ஏங்கி தவிப்பது எனக்கும் மிகவும் விளங்குகின்றது. ஆரம்பத்தில் நான் இந்த விடயத்தை வேறு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன். உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் எந்த எபிசோடு என்று எனக்கு தெரியவில்லை, இருந்தாலும் அந்த நிகழ்வில் நான் இந்த விஷயத்தை பதிவேற்றியுள்ளேன். எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு இடமாக நான் கருதுவது வட்டுக்கோட்டை அராலி பகுதி. சொந்த வீடு இல்லை, சொந்த காணி இல்லை, கணவன் இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளில் அதிகமாக இருப்பது இந்த அராலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களாகத்தான் இருக்கிறது. எனவே எங்களுடைய சொந்தங்கள் பல பேர், பல நிகழ்ச்சிகள், எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி பல வருடங்களாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பல பேருடைய சாதாரண வாழ்க்கை இப்போது மேலோங்கி காணப்படுகிறது. அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் அதிகமாக வளர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதே மாதிரியான விருப்பம் தான் இந்த இடத்திலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். குறிப்பா அராலி பகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், போன 2024 ஆண்டில் கார்த்திகை மாதத்தில் நாங்கள் எடுக்கப்பட்ட எபிசோடுகள்ல அதிகமான உதவிகள் பல பேருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த உதவிகள் கிடைக்க பெற்றவர்களை கட்டாயம் இன்னொரு நிகழ்வின் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு இருந்தார்கள், இப்போது எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய உலகிற்கும் எங்களுடைய உறவுகளுக்கும் எடுத்துக்காட்ட வேணும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. இவ்வாறு அவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்து காட்டுகின்ற வேளையில் அவர்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை நீங்களே பார்ப்பீர்கள். இந்த வாழ்க்கையின் மாற்றத்திற்கு யார் காரணம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எங்களுடைய உள்ளூர் மக்களாகவும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அன்பான உறவுகளும் என்பது உண்மையான ஒரு விடயம். புலம்பெயர் தேசத்திலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரைக்கும் உதவிகள் வந்து கொண்டே இருக்கிறது. பல புலம்பெயர் உறவுகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களோடு கை கோர்க்காமல் தனிப்பட்ட முறையில் பல உதவிகளை வழங்கி அவர்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விடயங்களையும் செய்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு நாங்கள் அவர்களை சந்தித்துள்ளோம், அவர்களுடைய வளர்ச்சிகளை கண்டிருக்கின்றோம். இதே மாதிரியான வளர்ச்சியை இந்த 2025 தொடங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு எண்ணப்பாடாக இருக்கிறது. இனி வரப்போற நாட்களில் இவ்வாறான மனிதர்கள் மிகவும் குறைந்து காணப்பட வேண்டும். எடுக்க குறையாது என்று சொல்லுவாங்க அன்பத்தான். ஆனா அராலி பகுதியில் எடுக்க குறையாமல் இருப்பது இந்த வறுமைக்குட்பட்ட மக்கள் என்று தான் சொல்லலாம். அதிகமாக இந்த இடத்தில் காணப்படுபவர்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாகத்தான் இருக்கிறார்கள். பெண் தலைமைத்துவ குடும்பம் என்று சொன்னால், எங்களுடைய இடங்களில் கூறுவார்கள், கணவன் இறந்து விட்டார், கணவன் இல்லாத நிலையில் பெண் தலைமைத்துவ குடும்பத்தில் இருப்பவர்கள். ஆனால் அராலி பகுதியில் அதிகமாக பார்த்தோமாக இருந்தால், கணவன் எல்லாம் விட்டு சென்ற நிலையில் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து சிதைத்து பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வேளை உணவுக்காக என்றுதான் சொல்ல முடியும். இந்த விடயங்கள் மாற வேணும். இவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வர வேணும். இந்த ஏமாற்றங்களை இனி வரப்போற பிள்ளைகள் தவித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மூலைகளிலும் ஒவ்வொரு மக்கள், ஒவ்வொரு பிள்ளைகள் காதல், அன்பு, ஏமாற்றம் என்கின்ற பெயரில் தங்களுடைய வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்காமல் அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மலர வேண்டும். இறுதியில் வருவது 2வது திருமண வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு செல்வது மிக அவசியம். பெற்றோர்களோடு நாங்கள் ஒரு காலகட்டத்தின் வரைக்கும் இருப்போம். இறுதி வரைக்கும் அவர்கள் எங்களோடு பயணிப்பார்களா என்றால் கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால், நாளை நாங்களும் பெற்றோராகலாம். எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு பிற்பாடு நாங்களும் இறக்கலாம். அவர்கள் தனித்து செல்கின்றார்கள். இதுதான் வாழ்க்கை. நாங்கள் வருகின்றோம், வாழ்கின்றோம், செல்கின்றோம். எதையும் எடுத்து செல்வதும் இல்லை, வரும்போது எதையும் எடுத்துக்கொண்டும் வருவதில்லை. அதனால் இருக்கும் அதிகமான பணங்களை, அதிகமான சொத்துக்களை, அதிகமான தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைத்து இவ்வாறான மக்களுக்கு உதவி செய்யலாம். இவ்வாறான விஷயத்தை நான் சொல்லுகின்ற வேளையில் மற்றவர்களுக்கு மூளை இல்லாமல், மற்றவருக்கு உழைக்க தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் எங்களுடைய உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதும் பலருடைய கேள்வியாக இருக்கிறது. இவ்வாறு இல்லாமல் அனைவருக்கும் உதவிகள் என்பது மனிதாபிமானத்தில் கடந்து செல்ல வேண்டியது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எங்களுடைய அன்பான உறவுகள் இவ்வாறு தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவு சொந்தங்களாக இணைத்து இப்போது இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளையை எடுத்தோமாக இருந்தால் 25 வயது, இனிமேல் தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பமாக போகிறார். ஆனால் 25 வயதில்
கணவனை தொலைத்துவிட்டு 2 வயது கைக்குழந்தை, அதுவும் பெண் குழந்தையோடு அம்மா அப்பா இல்லாத கட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை எவ்வாறாக செல்ல போகிறது என்ற ஒரு கேள்விக்குறியோடு அந்த பிள்ளையின் மனம் எங்கு சென்றாலும் அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு ஏக்கங்கள் இனிமேல் வேண்டாம். இவ்வாறான மனிதர்களை நாங்கள் பார்க்க கூடாது. எல்லாரும் அறிவோடு செயற்படவும், அடுத்து என்ன நடக்கும் என்று சொல்லி, அடுத்த கட்டத்தின் வாழ்க்கை எவ்வாறு நகரப் போகிறது என்பதை சொல்லி நாங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணிப்போம். ஒரே ஒரு வாழ்க்கை, அதை சந்தோஷமாக அனுபவித்து நாங்கள் வாழ வேணும். நல்லதை செய்வோம், காசே இல்லாமல் அன்பை மட்டும் விதைப்போம். நல்ல விடயத்தை நாங்கள் விதைத்து கொண்டு செல்லும் போது எங்களுக்கு பின்னுக்கு வரக்கூடிய ஜெனரேஷன் அனைவரும் அதை அறுவடை செய்து கொண்டு வர வேண்டும். இதுதான் வாழ்க்கை. நல்லதை விதைத்து நல்லதை அறுவடை செய்து வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியாகவும் நாங்கள் வாழ வேணும். வந்தோம், வாழ்ந்தோம், போனோம் என்று இல்லாமல் நாளை நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எது சரித்திரமாக இருக்கிறதோ, யார் என்னுடைய வாழ்க்கையை நோக்கி அதிகம் பேசுகிறார்களோ, வாழ்ந்தால் இவர்களை போல வாழ வேணும் என்று சொல்லி நினைக்கிறார்களோ, அவ்வாறு உங்களோட வாழ்க்கை இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நாங்கள் வாழ்ந்த 60-70 வருட வாழ்க்கைக்கும் பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் உங்களுக்காக ஒரு உறவை நாங்கள் அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பெண்மணி தான். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சற்று விடயத்தை நான் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் கூறியிருக்கிறேன். இனி வரப்போற கட்டத்தில் அவருடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது, அந்த பெண்மணி யார் என்பதை நீங்களே காணப்போகின்றீர்கள். இப்போது நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போதைய காலத்தில் ஒரு திருமணம் செய்வதற்காக நாங்கள் எவ்வளவு ஆடம்பரமான செலவுகள், எவ்வளவு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் பெற்றோர்களோடு இருந்த காலகட்டத்தை தாண்டி நாங்கள் திருமணம் என்பது எங்களுடைய 2வது வாழ்க்கை. அந்த திருமணம் தான் எங்களுடைய சரியான வாழ்க்கையும் எங்களுடைய இறுதி வாழ்க்கையும் நிர்ணயிக்கக்கூடியது ஒன்று. அதுவே அந்த திருமண வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு எங்களுக்கு மிகவும் பல நாட்கள் தேவைப்படுகிறது. காதல் என்று சொல்லி பார்க்க, காதல் எல்லாருக்குமே வரக்கூடியது ஒன்றுதான். அதாவது பெற்றோர்கள் மீது பிள்ளைகளுக்கு காதல் இருக்கு, ஒரு இளைஞன் மீது ஒரு பெண்ணுக்கு காதல் வரும். அதெல்லாமே வளமை, இயற்கை என்று சொல்லலாம். அன்பு செலுத்துவது காசு இல்லாமல் ஒரு இயற்கை மூலமாக நாங்கள் அதை செலுத்துவது. ஏன் நான் இன்றைய நாள் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில இந்த விடயத்தை உங்களுக்கு முன்வைக்கின்றேன் என்று சொன்னால், குறிப்பா இப்போதைய சமூகம் எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம்தான். இந்த சமூகம் எத்தனையோ பாடங்களையும் எத்தனையோ கற்பித்தலையும் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஒரு காலகட்டத்தில் நாம் தான் எல்லாமே, நீதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருந்தவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு நீங்கள் யாரென்று தெரியாமல் விட்டு செல்லக்கூடிய நபர்களும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் பெரியவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கென்று சொல்லி வரக்கூடிய கணவனை நாங்கள் தேர்ந்தெடுப்பது தவறான விடயம் அல்ல, எடுக்கக்கூடிய கணவனை சரியான முறையில் எடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அன்பு காதல் என்கின்ற பெயரில் ஏமாற்றப்படக்கூடிய பெண்களும் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். இதன் மூலமாக பாதிக்கப்படுவது அவர்களுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை பல ஹோம்ல கூட செய்திருக்கிறோம். அதாவது சிறுவர் காப்பகம், அவ்வாறான இடங்களுக்கு செல்லுகின்ற வேளையில் தெரியும் எவ்வாறான எத்தனையோ பிள்ளைகள் அனாதையாக அந்த இடத்தில் இருக்கிறது. அதற்கு காரணம் அவர்களுடைய காதல் திருமணம், அவர்களுடைய ஆசைகளின் மூலமாக ஒரு குழந்தையை மண்ணுக்கு கொண்டு அந்த குழந்தையின் வாழ்க்கையை கெடுத்து அவர்கள் இருவரும் எங்கென்று சொல்லி தெரியாத அளவுக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். இறுதியில் பாதிக்கப்படுவது எதுவுமே தெரியாத அந்த பச்சிளம் குழந்தையாகத்தான் இருக்கிறது. சரி, இன்றைய நாள்ல இந்த நிகழ்ச்சியில ஏன் நான் இந்த விடயத்தை கூறினேன் என்பதற்கு நாங்கள் வரலாம். இன்றைய நாள்ல நாங்க தனுஷியான்னு சொல்லலாம். எனக்கு அவ தங்கச்சி மாதிரி தான் இருக்கிறா. அவாவோட தான் நாங்க கதைக்க போறோம். 2 வருட காலமாக தன்னுடைய கணவன் விட்டு சென்று விட்டார். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே திருமணத்துக்கு பிற்பாடு கூறப்பட்ட ஒரு விடயம், என்னால் உழைத்து பார்க்க முடியாது, எங்களுக்கு ஒரு குழந்தை கூட தேவையில்லை என்று சொல்லி சொன்ன காலகட்டத்துக்கு பிற்பாடு 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார். ஆனால் இப்போது 2 வருட காலமாக அவரோடு இல்லை, விட்டு தன்னுடைய ஊருக்கு சென்று அடித்தடி ஜெயில் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றார். இந்த அக்காவுக்கு பல உதவிகள் தேவைப்படுகிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு வேலைக்கு கூட செல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் இப்போது எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறார் என்பதை தொடர்பாக நாங்கள் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக இணைந்து கொள்ள போறோம். இப்ப நாங்கள் அவாவோட கதைக்கலாம். என்ன மக்களே, ஆரம்பத்திலே நான் கூறியிருந்தேன், இன்றைய நாள்ல நாங்கள் யார் சார்ந்து என்ன விடயத்தை பேச போகிறோம்னு சொல்லி. இந்த அக்காவோட தான் நாங்கள் இன்றைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை கொடுக்க ரெடியா இருக்கோம். அவாவோட இப்ப கதைக்கலாம். அக்காவுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, இப்போது எவ்வாறான மனநிலையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. வணக்கம்.
வணக்கம். வணக்கம். இன்றைய நாள்ல உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திச்சிருக்கிறேன். நீங்க ஆரம்பத்துல சொன்ன பல விடயங்களை வைத்து நான் ஒரு சில விஷயங்களை வந்து மக்களுக்காக கூறியிருக்கிறேன். உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோட உங்களோட வீட்டு பிரச்சனைகளை வந்து நீங்க சொல்லுங்க. கரிசந்தனுசியா, வணக்கம். நான் கணவன் விட்டுட்டு போயிட்டார். 2 வருஷம் விட்டுட்டு போய் அவர் பிள்ளை பொண்ணு கொண்டு வந்து ஆறுல அப்படியே போயிட்டார் விட்டுட்டு. எனக்கு காணி பூமி செய்யணும், இந்த கோழிகள் பார்க்க, ஆடு மாடு பார்க்க தாங்க. சரி, கணவன் விட்டுட்டு போய் எவ்வளவு வருஷம் ஆகுது? 2 வருஷம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். முதல் பிள்ளைக்கு 7 வயசு, மற்றது இவர் கை குழந்தை உங்களுக்கு. என்ன சரி, இப்ப அம்மாக்களோட வந்து நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ உங்களோட பிள்ளைகள் எல்லாரையும் என்ன ஒரு வருமானத்துல பார்த்து கொண்டிருக்கீங்க? தம்பி வேலைக்கு போறேன், அம்மா முளைக்கிற போடுவா, கீவார் தாடுது, சாப்பாடு. சரி, இனி வாழ்க்கையில நீங்க என்ன செய்யறதா இருக்கிறீங்க? வேலைக்கு போறேன், வெளியே வாரது, அம்மாக்களோட இருக்கிறேன். எனக்கு உதவிகள் வேலை, சாப்பாடு சாமான வேலை தான் செய்வேன். சரி, நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனையை நீங்க சொல்ல முதலே நான் சில விஷயத்த வந்து சொல்லிட்டேன். கணவன் 2 வருஷம், 2 குழந்தைகள் இருக்கிறார்கள், ஒரு அழுகல அம்மாண்டு. உங்களுக்கு சொந்த காணி இல்லை. உங்களுக்கு சொந்த காணி ஏதாச்சும் வேண்டி தந்து அதுல ஒரு கொட்டில போட்டு நீங்கள் ஒரு வீட்டு திட்டம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வேணும். அதை தாண்டி உங்களுக்கு இந்த உணவுக்கு வந்து ஏதாச்சும் பொருளாதார பிரச்சனைக்கான தேவைகளை வந்து நிவர்த்தி செய்ய சொல்லி கேட்குறீங்க. நீங்க வேலைக்கு போகாததுக்கு காரணம் உங்களுக்கு வலி வாரது, மயக்கம் வாரது, அதால நீங்க வேலைக்கு செல்றீங்க. சரி, இது உங்களோட 2வது குழந்தை. சரி, இந்த நிகழ்ச்சியில கட்டாயம் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேணும். நாங்கள் இப்ப உங்களோட அம்மாவோட தான் கதைக்க போறோம். ஏன்னு சொன்னா அம்மா தான் உங்களோட இருக்கிற, அம்மாவுக்கு தான் தெரியும் உங்களோட வாழ்க்கை என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி நாங்கள் இப்ப அம்மாவோட கதை. சரி, தனுஷி அக்காவோட அம்மாவோட நாங்கள் கதைக்கலாம். அம்மாண்ட வீட்டை தான் அவ இருக்கிறா. அப்ப அம்மாவுக்கு தான் தெரியும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி. அம்மா வணக்கம். 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 உங்களோட பேர் என்ன? கிருஷ்ண வனிதா, செல்வராசா கிருஷ்ண வனிதா. கிருஷ்ண வனிதா அம்மாவோட தான் நாங்கள் கதைக்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய குடும்பம் என்ன மாதிரி இருக்கிறது? உங்களோட தான் உங்களோட மகள் வந்து இருக்கிறா. எவ்வாறான பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? இன்ன தேவை மகள் எங்களோட இருக்கிறா. அவள் கல்யாணம் செய்ததிலிருந்து ஒரே குழப்படி, கரைச்சல், கூட்டி கொண்டு போவர், குழப்படி செய்துட்டு போவர். நாங்கள்லாம் வச்சு பார்க்குறோம். ஒரு மகன் இருக்கிறார், அவற்றை உழைப்பும். நான் 7 மண்டா கூலி வேலையே போவேன், 7 ஆட்டிக்கு வீட்டை இருப்பேன். அப்போ நாங்கள்லாம் வச்சு மாப்பட்டிகள், பிஸ்கெட்டுகள் எல்லாச்சிலும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் பார்க்குறத வச்சு. அப்போ என்ன செய்கிறோம், இப்படியான ஒரு குழப்படியான ஆளாக இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் வச்சு பார்க்குறோம். அவள் வேலை கொண்டும் போக மாட்டா, மயக்கம் வலி வாரது. அப்போ நாங்கள்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம். அவள் விடாம வேலைக்கு அங்கே இஞ்சி விடாம முறையில மற்ற அந்த காசு கேர் காசுன்னு சொல்லி அதை தாரவை அதையும் எடுத்து சாப்பாட்டு சாமான் சிலவுக்கு எடுத்து வேண்டி வச்சு பிள்ளைகளை வளர்த்து கொண்டு நிற்கிறான். அப்போ எங்களுக்கு இருக்கிறதுக்கு சொந்த வீடு வளவு ஒன்றுமே ஒரு இதுவும் இல்லை. நானும் ஒரு மகனும் மகளும் இருக்கிறான். அப்போ நாங்கள் இருக்கிற காணிக்கு அவ்வளோ வெள்ளம், அந்த வளவுக்கான் இருந்த நாங்கள் ஒரு ஆக்கட்ட வளவு, அதுக்கு கிணறு டொய்லெட்டு ஒன்றும் இல்லையே. அந்த வளவு ஆக்கட்ட டொய்லெட்டு கிணறு தான், அதைத்தான் போய் அங்கே வீட்டை விட்ட பாவிக்கிறது. அப்போ மகன் உழைப்பு ஒன்றுமே இல்லை. வளவுக்கு நாங்கள் ஒரு சும்மா வரும் வளவுக்க வீடு கந்தவை காணி கட்டி இருக்கிறோம். அதை இப்போ இந்த வரைக்கும் விழும்ப சொல்லி கொண்டு நிற்கலாம். எங்களை இருக்க ஒன்றான்னு சொல்லி வளவங்காலம் வேண்டி போங்கன்னு சொல்லி கொண்டு நிற்கணும். உங்களுக்கு இப்போ வேண்ட குடிக்க வசதி மாதிரியும் இல்லை. அப்போ என்ன செய்கிறான்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ வளவுகளும் 6 லட்சம் 7, 8 சொல்லணும். அப்போ எங்களுக்கு என்ன உதவி திட்டம், மற்றது இந்த மழை மாதிரிக்க இந்த 1 மாதமாக மீனவர் சங்கம்னு சொல்லி முன்பள்ளி அந்த கண்டிருந்த நாங்கள் 1 மாதம் நிவாரணங்கள் கிடைச்சது. பானுகள் அதுகள் எல்லாம் கொண்டு வந்து 1 கிழமையாக சாப்பாடுகள் தந்தவை. அதை சாப்பிட்டு கொண்டு வந்தால் இப்போ கொஞ்சம் மழை குறைய அதுக்கு தூசடுப்பில் சமைச்சு சாப்பிட சொல்லி விராணியார் சொல்லி அப்படியே சமைச்சு சாப்பிட்டு இப்போ இந்த வெள்ளம் எல்லாம் 10 பிறகு இது திருப்பி விட்டாவோ இப்போ திருப்பி மழை, திருப்பி மழை பக்கத்து விட்ட போய் 5-6 நாள் படுக்க இந்த அதை சொல்லியிருந்தேன். தங்கடை விட்டால் படுக்க வேற வேண்டான்னு சொல்லி அப்படியான நம்ம வாழ்க்கையெல்லாம் என்ன மனுஷன் 2004 செத்துட்டேன். நான் சின்ன வயதுல வாழ்க்கையில் இருந்தேன். 2 ஆம்பளை பிள்ளையும் 1 பொம்பளை பிள்ளையும், எனக்கு சமூகங்கள் 10 பேர். அப்போ கடைசி தம்பிக்கு தான் வளம் எழுதி கொடுத்தோம். அவனை என்ன வளவுக்கால போக சொல்லி கொலுசு போய் அறிவிச்சு
என்ன வலிக்கிருத்தி விட்டுட்டான். நான் இப்படியான நான் பற்றியோ காணிக்க வீடு கட்டி இருக்கிறேன். அப்போ அவையும் இப்போ இந்த மாதம் தங்களுக்கு பல விட சொல்லி கொண்டிருக்கிறான். தாங்கள் வீடு போட்டுட்டு தாங்கள் இருக்க போகிறோன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் மாதல் எனக்கு ஆடு மாடு வளர்க்குறதுக்கு வசதி இல்லை. எனக்கு எதையும் சாப்பாட்டு சிலவுக்கும் தந்து இதையும் கொஞ்சம் உதவி திட்டம் சாப்பாட்டுக்கும் தந்து மற்றது ஆடு மாடு சிலவு காசை வளர்த்தே மாதல் எனக்கு ஒரு வளவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது உதவி திட்டம் செய்தான் இல்லை. நான் வச்சு பார்க்குறது எனக்கு இல்லை. வச்சுக்கிறது வேலையும் சேர்த்து ஒரு பிறப்பு காணிங்க வந்து நாங்களே சுத்தம். உங்களோட இடத்துல இந்த மாதிரி ஒரு பிறப்பு காணி 6-7 லட்சம் கடைசியில் 7 லட்சம் அது வாங்கி இனி நீங்கள் ஒரு வீடு போட்டு தானமா வீடு போட்டு தான். சரி, உங்களுக்கு 10 சகோதரம் சொன்னீங்க. 10 சவரம் 4 ஆம்பளை சவரம் 6 பொம்பளை சவரமும். அப்ப எல்லாரும் ஒரு அப்படி கதைக்காத மாதிரி அவன் தனக்கண்டு சொல்லி அந்த வளவை தான் ஒரு ஆம்பளை பிள்ளைன்ற சொல்லி அந்த வளவை அம்மா கொண்டு எழுதிட்டான். அப்போ அம்மா செத்துட்டான். அப்போ அதால் நாங்கள் ஒன்றும் செய்யலாமல் கிடக்கும். அப்போ எங்கே போனாலும் எங்களுக்கு வளவு கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லிடும். நாங்கள் போகிற இடத்த வளவுகள் பார்த்துக்கிறாங்க. இப்படியான விலை பிரச்சனைகளில் 6-7 லட்சம் சொல்லி கொண்டு நிற்கணும் 8 சொல்லினோம். அப்படி எங்களுக்கு இந்த போன்றதுக்கு காசு பத்தா இதில் இருக்கிறோம். நாங்கள் இப்போ ஓகே இவை சொல்லிக்கணும்னு சொன்னால் நாங்கள் பார்த்துக்கிட்டு காணியை ஒழுங்கு பண்ணி காட்டுவோம் கூட்டிக்கொண்டு எங்களோட கையில் வராட்டாலும் அதையா வந்து கொடுத்து ஏதாவது உதவி எனக்கு நான் அதை விட போய் ஒன்றும் கேட்கல. எங்களுக்கு 2 தான் முக்கியம். இப்போ இருக்கிறது வாடகை வீடு. இருக்கிற வாடகை வீடு இல்லை, சும்மா வெறும் காணி. அதுக்கு டொய்லெட்டு கிணறு ஒன்றும் இல்லை. அவன் இந்த மாத்தோட எங்கேயாலும் பார்த்து காணியை வாங்கி போவோம். அந்த காணி உரிமையாளர் இருக்கணும் அவன் கிட்ட தான் இருக்கணும். உங்களோட இடத்துல இருக்கணும். அப்ப இனி அடுத்து உங்களுக்கு ஒரு மகன் இருக்குன்னு மகன் அவர் 25 வயசு. அவற்ற உழைப்பு தான் சாப்பாடு. போனா 2000 ரூபா கொடுப்பாங்க சம்பளம். 200-300 ரூபா மோட்டர் சைக்கிள் ஏற்றி கொண்டு வருது. பெட்ரோல் காசு ஓடும். மற்ற மத்தியான சமையலுக்கு 1000 ரூபா வேணும். பின்னேரம் தக்கி பிஸ்கெட்டுகள் சீனியா மாப்பக்கேட்டுகள் வேண்டாம் 500 ரூபா வேணும். உழைக்கிறாக ரெண்டும் வேலை வரும். வந்த நாளும் வராத நாளும் எனக்கு வெளி வாரது. எனக்கும் மற்றது அல்சர் இருக்குது, மற்றது முட்டு வருத்தம் பாடுறது. எனக்கு கிளினிக் ஒப்பிக்க எல்லாம் இருக்கு. குட்டக்காட்டு ஆஸ்பத்திரியில் தான் மருந்து எடுக்கிறது. அப்படி வருத்தம் பண்ணாலும் நான் வேலையாண்டா போடுவேன். கஷ்டம்தானே, ஒரு பிள்ளை உழைச்சி 10 போடுவேன். போய் சின்ன சீட்டுகள் கட்டி அப்படி கொஞ்சம் காதை வளவுக்கு சேர்ப்போம்னு சொல்லி ஏதாவது கொஞ்சம் சீட்டாக கட்டி கொண்டு அதுகளே எடுக்காங்க. பேங்கில் போட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படி கிடாக்கு. அதோட ஒரு ஒன் சங்கிலியும் வச்சுக்கிறோம். அதுகளை விற்றாலும் 10 எனக்கு இந்த ஒரு உதவி தான் தேவை. ஒரு எனக்கு இருக்கிற பணத்தோட ஒரு கடைசி ஒரு 5 லட்சம் ரூபா காசு இருந்தாலும் உங்களால் காணி வாங்க அப்படி ஏதாவது 2 பேருக்கும் சேர்த்து ஏதாவது உதவி சந்திக்கணுன்றதுனால. உங்களுக்கு சொந்தக்காரர் எல்லாமே இருக்கு? சொந்தக்கார அக்காவே இருக்கணும். அக்கா இருக்கிறான். இந்த வீண கடைக்கு பக்கத்துல இருக்கிற அக்காவே வீடுகள் திருத்த இல்லை. அப்போ வெள்ளம் அப்போ வந்து நாங்கள் செஞ்சு இதுக்குள்ளதான் விதானியாக்கள் குட்டிக்கு அந்த குழந்தைய வச்சுக்க வேண்டாம். வீடெல்லாம் இது கல்லடிக்கி இல்லை, தரப்பால் கட்டிட்டு தான் இருக்கிறோம். இப்ப நீங்க இருக்கிற வீட்டை எவ்வளவு வருஷம் இருக்கிறீங்க? அந்த காணிக்கையோ போன வரியும் கட்டினாங்க. அந்த வளாக போன வரியம் வெள்ளத்துக்கு நாங்கள் உட்காந்துருந்தோம். நாங்கள் கொஞ்ச நாள் அந்த காணிக்கை இருந்தோம். வளாகம் பெரிய கஷ்டம். விதானியும் அந்த கையந்து பார்த்து குழந்தைகளுக்கு வச்சுக்கோண்டா கொண்டு வாங்குவோம். நான் மீனவர்த்தங்க அங்கிட்ட உங்களுக்கு ஒழுங்கு படுத்துறேன். காற்றுகள் மலைகள் வேற போதான் வந்து இது கேடு கொண்டு போய் துறப்பு தர மாட்டேன். இந்த விதானியாக போய் தான் துறப்பு பண்ணி வந்து அப்படி கொஞ்சம் கொல்பட்டு இருக்க மாட்டான். துறப்பு தந்து நான் ஒரு மாதிரி சொன்னேன் எழும்பி போச்சு. நான் எழும்பி போக மாட்டேன். எனக்கு வீடு காயில் வெள்ளம் பூந்தது வீட்டுக்கு. நீங்கள் அப்படி கிளம்பி போய் சொல்லிச்சுன்னா நான் பொல்லு சூடா குழந்தைய கொண்டே காய்ச்சிட்டு உங்களுக்கு துறப்பு தாரணது இல்லை. பேருந்து மட்டும் பறையில பேருந்து ஒரு 10 நாளுக்கிட்ட அப்புறம் இருந்துட்டு தான் போனாங்க. நான் இருந்துட்டு தான் போவேன். வேறு எங்களுக்கு ஆனால் துணி ஒரு பெருமை இல்லை. நாங்கள் திக்காண்டு இருக்க வந்த நாங்கள் வீடு காய்ஞ்சா தான் குழந்தைய கொண்டு போயிடல. அந்த பச்சை பாலினை கொண்டு என்னோட போயிடலாம். திருப்பி பேயோட காய்ச்சி தான் பேருந்து இதுக்கு இருந்துட்டு பேருந்து காய்ஞ்சிட்டு தண்டு போவோம். திருப்பி மழை பேருந்து அந்த பக்கத்து வீட்டில் படக்க போவோம். அவையா வந்து படக்க வேண்டான்னு சொல்லி வர வேண்டான்னு சொல்லிச்சுனா சேர்ந்து நாங்கள் கடை விட்டியே படத்தோம். அப்ப உங்களுக்கு அரசாங்கம் உங்களுக்கு அந்த உங்களுக்கு சொந்த வீடு இல்ல, உங்களுக்கும் இல்ல 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 இல்ல. மகளின் தேவை உங்களோட மகன் தான் பார்க்க. அப்ப நீ என்ன செய்யறது ஐடியா? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கட்டும். நாங்களும் என்ன செய்யறது? நாங்களா சேர்த்து முடியல. ஒரு எங்களுடைய அம்மாண்ட தங்கச்சியார் விட்ட வந்ததான் அவன் இப்படி
காய்ச்சி நானும் கூலி வேலையை போகிறதானே நான் காய்க்கிறேன்னு தெரியாது சேர்ந்து ஒரு நாள் இரவு இங்கே ஆட்டியோ வீட்டு காய்ச்சி ஒன்றிக்கிறோன்னு சொல்லி பிடிச்சி சேர்த்து விட்டாச்சு கொலுசு வில கொண்டே அப்போ அவர் கல்யாணம் செய்ததுலேருந்து குழப்பாடி இந்த பிள்ளைகிட்ட சங்கிலிகள் எல்லாம் அந்த மூத்த பிள்ளைக்கார போன சங்கிலிடாக்க அதைத்தான் கொண்டே அடைய வச்சு இப்போ நான் காசை கொடுத்து எடுத்து வந்து அடைய வச்சிருக்கிறாங்க இந்த இப்போ ஜெயிலால் வந்த பிறகு திருப்பி வாவி சேர்ந்து கையில் நடக்கிற மோதிரத்தை விற்று இங்கே ஒரு அரிசி வாங்கி கொடுத்த கஷ்டம்னு சொல்லி அங்கேயே மட்டும் கொடுத்தாங்க ரெண்டையும் தூக்கிட்டு கொண்டு வித்துட்டான் அப்படி குழப்படியான அப்படி இல்லாமல் மனுஷன் இல்லை நாங்கள் மதிக்கவும் மாட்டோம் நாங்கள் போகிறோம் இல்லை பார்க்க அவள் வருவா சில நேரம் பிற பிள்ளைகளை பார்ப்பா அவட்ட அதையும் தேவையில்லாத வச்சா நான் நேசுவேன் இங்கே அவட்ட அரைக்கப்படாது இங்கே வந்தால் பார்த்துட்டு போகணும் பிள்ளைகளையான அந்த கஷ்டப்பட்டு வளர்த்து இப்ப வரைக்கும் பாக்குறவங்களுக்கு தான் அந்த இது 2000 ரூபா ஆகணும் பெருநூறு பிள்ளை 2 வயசு வேணுது 2 வயசும் 3-4 மாதமும் அவன் உழைச்சி தான் நான் படி கொண்டுறாங்க ஒரு பிள்ளை உழைச்சி 2000 ரூபா இந்த காணவே மாட்டேன் 2000 ரூபா அது ஆளாகணும் மாப்பட்டிக்கு ஒரு 10 நாளையால முடிச்சோம் திருப்பி கொண்டு வரணும் இப்போ இல்லையா அந்த பள்ளிக்கூட காசு சொல்லி 6000 கொடுத்தவே அதை எடுத்து வந்து வச்சுக்கிறா பள்ளிக்கூட இந்த மாதிரி மூத்த மகன் அவர் தான் இருக்கிறார் 3வது சேர்த்துட்டான் கல்யாணம் நானும் சின்ன வயசு அவன் காதலிச்சு இங்கே ஒரு பட்டியை கூட்டி கொண்டு போயிட்டான் அவன் ஒன்றும் தாரையில்லை மூத்த மகனுக்கு வேலை வந்தா நாளை நேரம் வேலை இருக்காது அப்படி போனனாலும் போகாதனாலும் நிவாரணம் 2 தினமா தந்தவை அதை வச்சு சாப்பிட்டது இப்போ எல்லாம் முடிஞ்சது இல்லை வந்தோம் கடையில தான் 280 ரூபாய் அரிசி கடையில் அப்ப உங்களுக்கு மொத்தத்துல தேவைப்படுறது இப்போ ஒரு காணி என்ன காணி அதுக்கு பிறகு உணவு தேவைக்கு ஏதாச்சும் பொருள் அப்படி ஏதாச்சும் ஒரு உதவிதான் உங்களுக்கு எனக்கு பெரிய நன்றி. சரி என்ன மக்களே, இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக அம்மாவுடைய இந்த கதறல் கவலை கண்ணீரை வந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, எங்களுடைய அடிப்படை தேவை என்னன்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தால் ஒரு வீடு வந்து எங்களுக்கு சொந்த வீடாக இருந்தால் அதில் இருந்தவாறே நாங்கள் மிச்ச தேவைகளை வந்து எங்களால் செய்ய முடியும். வீடே இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பது என்பது மிக கஷ்டமாக இருக்கும். எனவே வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் நாங்கள் இந்த தாயாருடைய தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம், உங்களுடைய உதவிகளை நாடி. இந்த மனுஷன் 2006 மோசம் போட்டார். அப்போ அதிலிருந்து கடல் தொழிலுக்கு போய்த்தான் பிடிபட்டு செத்தவன். எனக்கு ஒரு 1 லட்சம் தான் உதவி கிடைச்சது. 2 ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும். அப்போ எனக்கு மனுஷன் செத்தத்திலேருந்து எனக்கு ஒரு வளவு வாங்கக்கூடிய வசதி இதுகள் ஒன்றுமே இல்லை. ஒரு இடங்கள் காணிக்க இருக்கிறோம். அப்போ இந்த காணிக்க இருந்து கொண்டு வந்தால் மேரிமலைக்கு எல்லாம் இருக்கவே இயலாது. அப்போ இப்படி முழங்கால் மட்டும் தண்ணி நிற்கிது. அப்போ அவை ஒரு டொய்லெட்டு கிணறு ஒன்றுமே இல்லை, ஒரு பெருங்காணிக்கத்தான் அந்த கட்டி இருக்க சொல்லி அப்போ கட்டி இருக்கிறோம். அப்போ வீடும் சும்மா ஒரு ஹோட்டல் மாதிரி போட்டு தரப்பாலால் சுற்றி கட்டிட்டு தான் இருக்கிறோம். கல் அடிக்கின வீடும் இல்லை. அவையிடம் இந்த மாதம் இப்போ எலும்ப சொல்லி கொண்டு நிற்கினவங்களை. அப்போ அதுக்கிடையில் மேரிமலைக்கு மீனவர் சங்கத்துக்காக தான் நாங்கள் விதானியாக்களுங்களை கூட்டி வந்து விட்டு இருந்த நாங்கள் 1 மாதமாக இருந்து நிவாரணங்கள் கிடைச்சது, சாப்பிட்ட நாங்கள். அப்போ எனக்கு ஏதாவது இப்போ ஒரு சாப்பாட்டு உதவியும் மற்றது எனக்கு வளவு வாங்கக்கூடிய இதேன்னு ஒரு கொஞ்சம் நாங்கள் எனக்கவும் கேட்கல ஏதாவது ஆடு மாடு அப்படி வளர்ப்பு அதுகளுக்கு எங்களுக்கு வசதி வளவுகள் சொந்த காணிகள் இல்லை. அப்போ ஏதாவது எனக்கு இதேன்னு ஒரு வளவு வாங்கக்கூடிய மாதிரி ஒரு கொஞ்சம் உதவி செய்தா நல்ல நன்றி. 077 சொல்லுங்க. 077 91 91 03 03 72 72 9 இதுதான் எங்களோட ஃபோன் நம்பர். எனக்கு ஒரு உதவி திட்டம் செய்திகளா இருந்தா நான் ஒரு கடவுள் மாதிரி உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். எனக்கு மேரிமலைக்கு எல்லாம் இருக்கிறது கஷ்டம். எனக்கு ஒரு பிள்ளைதான், மகளையும் வச்சு பார்க்குறேன். நான் என்னாலே ஒன்றுமே செய்ய முடியாது. 6-7 லட்சம் சொல்லி நான் காணிகள் வாங்கி இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வசதி இல்லை. ஏதாவது ஒரு உதவி திட்டம் நீங்கள் எனக்கு முடிஞ்ச அளவில் எனக்கு ஒரு காணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேண்டாலும் ஒரு உதவி செய்கிற மாதிரி நான் உங்களை மன்னிப்பா கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. என்ன மக்களே, இன்றைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இந்த அம்மாவுடைய விஷயங்கள் அனைத்தையும் வந்து நீங்கள் உள்வாங்கி இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன்.
கட்டாயம் இவருக்கு உதவி செய்ய வேண்டும். அநேக மாணவர்கள் தாங்கள் காணி வாங்குவதற்காக கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதை அக்கம் பக்கத்தில் சொல்வதற்கே மிகவும் யோசிப்பார்கள். இந்த இருக்கிறது என்பது இவர்களுக்கு தெரிந்துவிடும் என்று சொல்லி அம்மா சொல்லியிருக்கிறார். முடிஞ்ச அளவு ஒரு 2 லட்சம் ரூபாய் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கின்றோம். மிகுதி பணம் இல்லாத காரணத்தால் ஒரு காணி வாங்க முடியல. அந்த சேர்த்து வச்சிருக்கிற பணத்தோட நீங்கள் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த அம்மா இதே இடத்திலே ஒரு காணியை வாங்கக்கூடிய ஒரு உதவியை நீங்கள் செய்து கட்டாயம் கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு காணி வாங்க வேணும் என்று சொன்னால் 7 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் முடிய போகிறது. அதில் 2 லட்சம் ரூபாய் வைத்து இன்னொரு 5 லட்சத்துக்கு எங்கு செல்வது என்பது தெரியாமல் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக கரம் நீட்டி இருக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். எங்களுடைய சொந்தங்கள் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆடம்பர செலவிலே ஏதாவது ஒரு விஷயத்தை குறைத்து இந்த அம்மாவுக்கு இந்த ஒரு காணி வாங்கக்கூடிய ஒரு உதவியை நீங்கள் வழங்குவீர்களாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு கொட்டிலை போட்டாச்சும் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போவா. சின்ன வயதிலேயே அம்மாவுடைய கணவன் இறந்து விட்டார். அதனால கூலி வேலைகள் அது இதென்று சொல்லி சென்றுதான் பிள்ளைகளை வளர்த்து வந்திருக்கிறார். அதுல தெரிந்தோ தெரியாமலோ பிள்ளைகள் சில விஷயங்கள் தாயாருக்கு தெரியாமலே ஈடுபட்டு திருமணமாகி அதுல ஏமாற்றப்பட்டு இப்போது அவர்களும் பிள்ளைகளோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அம்மாவுக்கு ஏற்ற மாதிரியான உதவிகளை நீங்கள் வழங்கி கொடுக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் உணவு பொருட்கள் ஏதாச்சும் உணவுப் பொருட்களின் ஏதாச்சும் ஒரு உதவியும் கேட்டிருக்கிறார். உங்களால எது முடியுதோ அந்த உதவியை நீங்கள் வழங்க வேண்டும். இந்த தாயாருடைய தொலைபேசி இலக்கத்தையும் இதில் நான் பதிவு செய்துள்ளேன். இந்த தொலைபேசி ஊடாக நீங்கள் அழைப்பினை மேற்கொண்டு தனிப்பட்ட முறையில் உதவிகளை செய்யலாம். இவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது, கேள்விக்குறியாக இருக்கிறதா, இது உண்மையான விடயம் என்று சொல்லி நீங்கள் ஆராய தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒரு தொலைக்காட்சியின் மூலமாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே சந்தேகத்திற்கு இடமில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். நீங்கள் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு கைகோர்த்து இந்த தாயாருக்கு உதவி செய்ய விரும்பினால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து இந்த அம்மாவுக்கு அந்த உதவிகளை வழங்க வேணும். வெகு சீக்கிரத்தில் இந்த தாயார் தன்னுடைய சொந்த காணியில் ஒரு சிறு காணியை வாங்கி அந்த இடத்தில் கொட்டிலை போட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆரம்பத்தை எங்களுடைய அன்பான சொந்தங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த உதவிகளை நீங்கள் வழங்குவீர்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு உதவி செய்ய விரும்புபவர்கள் ஒரு சிறு உதவிகளாக இருந்தாலும் நீங்கள் பின்வாங்காமல் செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற சிறு உதவி நாளை அது பெரும் உதவியாக மாற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இந்த தாயாரை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். இந்த தாயாருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும், ஒரு தீர்வு கிடைக்கும் என நம்பிக்கொண்டு அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.